நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு தாம்சன் 43 4K செட் டிஸ்பிளே செக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், சில நேரம் படம் அப்படியே ஓடிட்டுருக்கும்போது லைன்ஸோட படம் தெரியுது. அப்படியே சில டைம் கொஞ்ச நேரம் ஓடின பிறகு அப்படியே அது ஒயிட் லைன்ஸ் ஆகி பார் வந்துட்டு அப்படியே சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி இந்த ஃபால்ட் வருது. இந்த வீடியோவில் இதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம். இந்திய அரசு வங்கியான பஞ்சாப் நேஷனல் பேங்கில் அநேக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்கள் இருக்குது. அது பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பிளான், எஜுகேஷனல் பிளான், அதே போல் பென்ஷன் பிளான். இந்த பிளான்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல இன்கம் வருது. நல்ல ஒரு இன்கம் பெறுவதற்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதற்குள்ள வழிகளை நான் செய்து தருகிறேன். மார்க்கெட்டிங் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு சைடாக ஒரு இன்கம் வர இது சரியான வாய்ப்பாக பயன்படுத்துங்க. நான் இது ஒரு 3 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல ஒரு இன்கம் எனக்கு கிடச்சிட்ருக்கு. கவர்மெண்ட் வங்கி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் தான் நமக்கு கேரண்டியாக இந்த பிளான்களை செய்ய வைக்குது. ஓகே, தேங்க்யூ. இது ஒரு 43 தாம்சன் 4K செட்டு. இந்த செட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு எல்ஜி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. 43 எல்ஜி 4K டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஒரு காம்போ போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க 4K. இது இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கேபிளை கழட்டி விட்டுட்டு சிம்டம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். செட்டு ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் சைடு கொடுக்கும்போது ரொம்ப லைன்ஸும் ப்ளைனாக அப்படி வந்துட்டுருக்கு. இப்போவே நமக்கு தெரிஞ்சிச்சு லெஃப்ட் சைடு நல்லா தான் இருக்குது, ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம ரைட் சைடை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடை கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எடுத்து கேபிளை நம்ம கலட்டி விட்டுட்டு செட் ஆன் பண்ணுறோம். இப்போது நம்ம சிம்டம்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை, லைன் ஒன்றும் இல்லை, ப்ளைனாக நீட்டாக இருக்குது. அப்போது இந்த ரைட் சைடு செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ரைட் சைடில் வர இவ்வளவு லைன்ஸ் நம்ம ஒரு செலோ டேப் வச்சு ப்ளாக் பண்ணுறோம். இது பேரிங் வோல்டேஜ். இது நம்ம ப்ளாக் பண்ணியிருக்கிறோம். தெளிவாக நமக்கு தெரியாத மாதிரி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். எத்தனை லைன் ப்ளாக் பண்ணுறேன்னு பார்த்துருங்க. இவ்வளோ லைன்ஸ் நம்ம ப்ளாக் பண்ணியிருக்கிறோம். அந்த கேப் இருக்குல்ல, அது வர. ஓகே, ப்ளாக் பண்ணிவிட்டு நம்ம செட்டை இப்போ ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணி ஆன் பண்ணுறோம். படம் தெளிவாக இருக்குது. எந்த ஒரு லைன்ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமோ வரல. டிஸ்டர்ப் ஆகிய லைன்ஸ் எல்லாமே போயிட்டு தெளிவாக இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் பதில் தரேன். அதே போல் என் நம்பர்ஸ் இதில் போட்டு விடுறேன். ஏதாவது தேவைகள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.